ஷபீர், நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைக்கு? ஏன்னா இது முன்பே சொன்னதுதான், எங்களுக்கு கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு 2 நிலைப்பாட சொன்னாங்க. இப்ப அடுத்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவோட இவங்க ஒரு சாஃப்டா இருக்கிறாங்களா அப்படின்னு. அடுத்து என்ன நிகழ்வுனா பாஜக அழைப்பு விடுத்துக்கிட்டே இருந்தது, நீங்க எங்க அணிக்கு வாங்க. இன்றைக்கு கூட திரு நயினார் நாகேந்திரன் வெளிப்படையா சொல்றாங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு. ஆனா அவர் பாஜக திமுக எதிர்ப்புல தெளிவா சொல்லிட்டாரு இது இல்லைன்னு. திரும்பவும் அதுக்குள்ள இந்த அதிமுகன்றதை எப்படி பாக்குறாங்க அவைக்கா, எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்களுக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அப்படின்னு அறிவித்ததுக்கு பிறகு, தீர்மானம் நிறைவேற்றியதுக்கு பிறகு அதிமுக எப்படி அவர் தலைமையை ஏத்துக்கிட்டு கூட்டணியில வரும்? அந்த கூட்டணி எப்படி அமையும்? அங்கேயே அதிமுகவுடைய பேச்சுவார்த்தை க்ளோஸ். ஓகே. இன்னொரு பக்கம் உங்களுக்கு திமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்றதையும் அவர் தெளிவுபடுத்தி விட்டார். தன்னுடைய எதிர்ப்பு என்பது திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பையும் பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பையும் கூர்மைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன் நான். இந்த ஒரு இது இருக்குல்ல, விஜய் நம்ம பக்கம் வந்துருவாரு, விஜய் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது, விஜயை நம்ம கொண்டு வந்துருவோம், விஜய்க்கு நாம அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு ஒரு நரேட்டிவை இவங்களே கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க. காரணம் என்னன்னா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியாக அமைந்ததுக்கு பிறகு அந்த கூட்டணி பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் ஆகல. இன்னும் மக்கள் மத்தியில் அந்த கூட்டணி ஒரு அபிமானத்தை பெறக்கூடிய இடத்துல அந்த கூட்டணி வரல. இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்திருப்பதே அதிமுக தொண்டர்களே பெரிய அளவில் விரும்பலை. தொண்டர்கள் மனநிலையும் இந்த கூட்டணியை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னும் போது ஒரே ஒரு விஷயத்த சொல்லி தான் இந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாங்க. அவர் வருவாரு, விஜய் வந்துருவாரு, விஜய் வந்தாருன்னா எல்லாமே லிஃப்ட் ஆயிரும், எல்லாமே ஒரு மொமெண்டம் கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்த விஜய் அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பாக்குறேன். ரொம்ப தெளிவாகவும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. தெளிவா செய்தி சொல்லப்பட்டிருக்கா? நீங்க நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்னுடைய தலைமையில் கூட்டணி அப்படின்றதுக்கு அப்புறம் நீங்க ஏடிஎம்கே என்ன பேசுறாங்க? ஒரு பேரம் பேசுற ஒரு இல்ல நான் என்ன கேட்கிறேன், இந்த ரோட் ஷோ எல்லாம் நடத்தின பிறகு நீங்க வாங்க பாஜக விட்டுட்டு வந்தா நம்ம ஒரு காம்ப்ரமைஸுக்குள்ள வரலான்றதுக்கான ஒரு திட்டம் தான் இது. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க. விஜய் அரசியலுக்கு வருகிறார். எதற்காக அரசியலுக்கு வருகிறார்? தான் ஒரு கட்சியை தொடங்கி அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக விஜய் அரசியலுக்கு வராரு. சரி, இப்படி வச்சுக்கோங்க. நாளைய தினம் விஜயும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து அதிமுக ஆட்சிக்கு வந்துருது. அதுக்கப்புறம் விஜயும் அதிமுக கூட்டணியும் உடைந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து அது பாஜக ஆட்சியாக அதிமுக ஆட்சி இருக்கிறது அப்படின்னும் போது மீண்டும் பாஜக ஆட்சியை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் அல்லது இந்த கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்ததற்கு விஜய் தான் காரணம் அப்படின்ற அந்த பழியும் பாவமும் அவர் மீது தான் வரும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவருக்கான ஓட் பேங்க் என்னன்றதை அவர் பார்க்கணும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்கிறாரு, அதை ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கிறாரு. தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அதிமுகவுடனும் எங்களுக்கு கூட்டணி இல்லைன்ற அதிமுகவுடன் 1.5 வருஷத்துல இல்ல நீங்க திமுகவை எதிர்க்கிறார், கடுமையா எதிர்க்கிறாரு. இப்ப நீங்க இன்னைக்கு பரந்தூர் விஷயத்துல முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணது அப்படின்றது வெளிப்படையாகவே நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்றத அவர் உறுதியா இஷ்யூஸ்ல எதிர்க்கிறேன் அப்படின்றத உறுதியா சொல்றாரு. கொள்கை ரீதியாக திமுகவை எதிர்க்கவில்லை. கொள்கையும் இவங்களும் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரே கொள்கையில இருக்கோம் அப்படின்றதுதான். பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கிறாங்க. பிளவுவாத சக்திகள், மதவாத சக்திகள் வெளிப்படையாகவே நாம கூட்டணி இல்லை பயன்படுத்தியே சொல்றாங்க. அதிமுக பற்றி பேசாம இருப்பதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க திமுக எதிர்ப்பை எந்த அளவுக்கு தாவேகா தீவிரப்படுத்துகிறதோ அதிமுகவினரை தான் பக்கம் இழுக்க முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க அதிமுகவையும் அவர் எதிர்க்க ஆரம்பிச்சார்னா அதிமுக கன்சாலிடேட் ஆயிருச்சுன்னா இங்க அதிமுக கன்சாலிடேட் ஆகக்கூடாது அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. நீங்க அழைப்பு இல்ல, தொண்டர்களுக்கான செய்தி. நீங்க திமுகவை யார் எதிர்க்கிறார்களோ, நீங்க இன்னைக்கு அவங்க தீர்மானத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் நீங்க அதிமுக தீர்மானங்கள்ல ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இருக்கக்கூடிய தீர்மானங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் மக்கள் விரோத திமுக, கபட நாடக திமுக அப்படின்னு ஒவ்வொரு அந்த வார்த்தைகளை ரொம்ப இது பண்ணுவாங்க. நீங்க அதிமுக தீர்மானங்கள்லாம் பாத்தீங்கன்னா தீய சக்தி திமுக அப்படின்னு ரொம்ப டார்கெட் பண்ணி ரொம்ப தெளிவா அந்த தீர்மானங்கள் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய எதிரி யார் அப்படின்றத பதிய வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அந்த இடத்தை அவர் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்க தமிழக அரசியல் களத்துல திமுக அதிமுக என்ற நிலையை மாற்ற வேண்டும் அப்படின்னா நீங்க 2 திராவிட கட்சிகளை ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட ஸ்பேஸை எடுக்கணும் இல்ல? அப்ப அந்த ஸ்பேஸ் அதிமுகவுக்கான ஸ்பேஸ் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. அதிமுகவுக்கான ஸ்பேஸ அவர் எடுக்கணும் அப்படின்னு பாக்குறாரு. அதனாலதான் அதிமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சாருன்னா அதிமுக கன்சாலிடேட் ஆகும்ல.
அதிமுகவுக்கும் ஸ்ட்ராட்டஜியா பாக்குறீங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு வார்த்தை யுத்தம் நடக்குது, மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் சோர்வடைந்த அதிமுக தொண்டர்கள் கன்சாலிடேட் ஆயிருவாங்கல்ல. நீங்க அதிமுகவை கன்சாலிடேட் ஆக விடக்கூடாது அப்படின்றது அவருடைய ஒரு விஷயம். பார்வையாளர்களுக்கு புரியறதுக்காக நான் அதை ஒரு அடிக்கோடிட்டு காண்பிக்கிறேன். அவரோட ஸ்ட்ராட்டஜின்றது வந்து இப்ப திமுக எதிர்ப்பை பிரதானப்படுத்தி களத்துக்கு போறாங்க. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் வருகிற போது இவர் தேவையில்லாம ஏன் அதிமுகவை நம்ம சீண்டிட்டு அவங்கள கன்சால்டேட் ஆக விடாம அந்த வாக்குகளை நம்ம திருப்ப சொல்ல கருத்தை நம்ம இருக்கலாம். அது ஒரு கிரே ஏரியா, எப்படி வேணாலும் போய்க்கலாம். நான் அதிமுக எதுக்கல்ல கை குலுக்குன்னு சொல்லிக்கலாம், அந்த ஓட்டு எடுத்துக்கலாம், கேட்டான் த வால் எப்படியும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவர் சொல்ல கருத்தை நம்ம இருக்கல. ரெண்டு கடை இருக்கு. அரசியல்வாதி தனக்கு எது லாபமோ அதுக்கு போவான். தனிச்சு போட்டிட்டா முதல் சுற்றுல பேசினப்ப சொன்னீங்கல்ல, இந்த ரோட் ஷோ நடத்துறதே கூட திரு இபிஎஸ் அவங்கள்ட்ட ஒரு பேரம் பேசுற ஒரு தந்திரம்னு சொன்னீங்கல்ல, நீங்க எப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க? அந்த பேரம் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர்னு குறைஞ்சதுன்னா அதுல லாபம் இல்ல, தனிச்சு போட்டியிட லாபம். எல்லா கதவுகளையும் திறந்துதான் வச்சிருக்காங்க. அந்த பேரம் தன்னோட கணக்கு தனிச்சு போட்டிட்டா என்ன வருங்கிறதோட ஒண்ணுமே பண்ணாம பலத்தை நிரூபிக்காம விஜயகாந்த் பவன் கல்யாண் மாதிரி உழைக்காம ஒரு கணிசமான சீட்டை அவர் ரேட்டட் ஆகி இவரு தனியா போனா நம்ம பாதிச்சிருவன் தந்துட்டாருன்னா அது லாபம். அரசியல்வாதிக்கு லாபம் தான் குறி, லாபம் ரொம்ப குறி. அடைச்சிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அந்த முடிவுக்கு உங்களால வர முடியுதா? என்ன பொறுத்த வரைக்கும் அதை கிளியர் பண்ணிட்டாரு. அந்த கதவு என்பது அடைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு யார் வராங்களோ அவங்கதான். ஓகே, இப்ப நீங்க அதிமுக இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சி, முதலமைச்சர் வேட்பாளர் அவங்களுக்கு ஆல்ரெடி இபிஎஸ் இருக்கிறாரு, அதை விட்டுட்டு மறுபடியும் வருமா? இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அந்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, விஜய் வருவார் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. முழுவதுமாக உடைச்சிட்டாரு ராஜேந்திர பாலாஜி. இந்த அண்ணா பெரியார் சர்ச்சையின் போது என்ன சொன்னார்னா, எங்க இபிஎஸ் அவங்க வந்து என்ன வேணாலும் முடிவெடுப்பாங்க விஜய் அப்படின்னு சொல்லி அதை சொன்னார். அதாவது அதனோட பூடகார்த்தை நாங்க வெளியில போய் கூட தாவேகாவோடு கூட்டணி அமைப்போன்ற பொருள்படையும் அப்ப பேசினாரு. அதுக்கெல்லாம் ஒரு அந்த நிலைமையில அதிமுக இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க அதிமுக இவ்வளவு சீக்கிரம் பாஜகவுடன் கூட்டணி அமைந்ததே உங்களுக்கு அட்லீஸ்ட் அதிமுக வந்து வெளியே வந்துட்டு திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தி இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு அதிருப்தி வாக்குகளை எல்லாம் தங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு முயற்சியாச்சும் அவங்க எடுத்திருக்கலாம். பட் இவங்க வெளியே வந்து 6 மாசம் கூட ஆகல, மறுபடியும் கூட்டணிக்குள்ள போயிட்டாங்கன்னு ஒன்னே எங்க கொஞ்சம் கிராஃப் ஏறிச்சு, அது அப்படியே அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிருச்சு. இப்ப பாஜகவுடைய அந்த தந்திரம் இருக்கு இல்லையா, அதிமுகவை எப்படியாச்சும் வந்து அதிமுகவுக்கான அந்த அடையாளத்தை எடுத்து விட வேண்டும் அப்படின்ற அந்த முயற்சிகள்ல பாஜக தீவிரமா இறங்கி இருக்கு. இப்ப பாஜக பக்கம் போறதா தாவேகா பக்கம் போறதா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதிமுக தொண்டர்கள் திமுகவை யார் வலுவாக எதிர்க்கிறார்களோ அவர் பக்கம் போறாங்க. அந்த எதிர்ப்பை தான் வந்து இப்ப முன்னிலைப்படுத்துகிறார், அந்த எதிர்ப்பை தான் விஜய் தீவிரப்படுத்துறாரு அப்படின்னு பாக்குறேன். நீங்க கூட்டணிக்கு போகாமையே அந்த தொண்டர்களை இந்த முதல் தேர்தல்ல அவர் வந்து கூட்டணிக்கு அதிமுகவுடன் போவார் அப்படின்றத நான் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். காரணம் என்னன்னா, அவருடைய வாக்கு வங்கி என்ன, அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு எதுவுமே தெரியாம அவர் இன்னொரு கட்சிக்கு உயிர் கொடுக்கிறது அப்படின்றது அவருடைய அரசியலை முழுவதுமாக அது காலி பண்ணிரும். அப்ப அந்த இடத்துக்கு அவர் இல்ல அப்படின்றது இன்னைக்கு அவருடைய பேச்சுல தெளிவுபடுத்தி இருக்கிறார், தீவிரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன்.